ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இந்த வருகின்ற மார்ச் 20 ஏகாதசியில் நீங்கள் ஒரு கல் உப்பையும் 6 கிராம்பையும் மட்டும் வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் பணமானது அதிக அளவில் பெருகும். பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக உங்களது குடும்பமானது மாற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தவறாமல் இந்த ஏகாதசியை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைக்கு மேலே நன்மைகள் நடக்கும். இதுவரை எத்தனையோ ஏகாதசி வந்திருக்கும். அந்த ஏகாதசிகள் அனைத்துமே நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு தானங்களையுமே நம்ம பண்ணாமல் இருப்போம். அப்படி நம்ம ஏகாதசியில் சில பொருட்களை தானமும் பண்ணணுமா. அதுக்கப்புறமா இந்த மாதிரியும் நம்ம சிலவற்றை இந்த கல்லுப்பையும் கிராம்பையும் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீட்டில் தங்க நகைகள் அதிக அளவில் குவியுமா, பணமும் மலை போல் நம்மளோட வீட்டில் தங்குமா. அதுக்கப்புறமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து குடும்பமும் ஓகோன்னு மாறவும் இது ஒரு படிக்கட்டாக இருக்குமாங்க. எனவே தவறாமல் நீங்கள் இந்த செயலை மட்டும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும். இது காஞ்சி மகான் அவருடைய பக்தரிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதை பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். எனவே தவறாமல் இதை பண்ணுங்க. நம்மளுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பனாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெளியிருந்து கூட நீங்கள் புதிதாக கல்லுப்பாக வாங்கிட்டு வந்துடலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது, தகுதிக்கு ஏற்றது. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எடுத்துகிட்டு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்கோ இல்லைன்னா மாலையில் விளக்கேற்றும் போதோ நீங்கள் இதை பண்ணணுமா. காலையில் ஏகாதசி காலையில் இதை பண்ணுறது மிகவும் சிறப்பு. அப்படி பண்ண முடியாதவங்க ஏகாதசி முடிவதற்குள்ளேயாவது இதை பண்ணிடணும். முக்கியமாக ஏகாதசியில் ராகு கால நேரத்தில் நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் நல்லது. 6 மணி 7 மணியை காட்டிலும் நீங்கள் ராகு காலத்தில் இதை பண்ணீங்க அப்படின்னா அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா. எல்லா வித ராகு கேதுவால் வருகின்ற தோஷங்களும் உங்களுக்கு நீங்கி விடுமாங்க. நீங்கள் கல் உப்பை ஒரு பவுல்லையோ இல்லைன்னா ஒரு கிண்ணத்துலையோ போட்டு வச்சுக்கணுமா. ஒரு கைப்பிடி அளவோ 2 கைப்பிடி அளவோ அந்த கிண்ணம் முழுவதும் நிறையபடி நீங்கள் கல் உப்பை போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா 6 கிராம்பு இல்லைன்னா 7 அந்த எண்ணிக்கையில் நீங்கள் கிராம்பை எடுத்துக்கணும். அந்த கிராம்பு முழுவதுமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பாதி உடைந்து பாதி உடையாமல் இந்த மாதிரி இருக்காமல் முழுவதுமாக கிராம்பு ஃபுல் சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கிராம்பை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த கிராம்பில் நீளமாக இருக்கும் அல்லவா பகுதி, அந்த நீளமாக இருக்கிற பகுதியை நம்ம கல்லுப்புக்குள்ளே சொருகி வச்சிடணும். அதே மாதிரி 6 கிராம்பையும் அந்த தட்டில் ஒரு இடத்துலையும் நீங்கள் 6 கிராம்பையும் சொருகி வச்சிடணும். சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதான் அந்த ஒரு பரிகாரம். இதை பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு விளக்கையும் ஏற்றிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் கடவுளிடம், குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அவங்களிடம் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்குமா. அதுக்கப்புறமா இந்த கல்லுப்பும் கிராம்பும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தட்டை எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உப்பும் கிராம்பும் சேரும் பொழுது அதிக அளவில் நன்மைகள் நடக்குமா. இந்த ரெண்டையும் எடுத்து நீங்கள் சமையல் கட்டிலையோ அல்லைன்னா உங்கள் வீட்டு பீரோவிலோ இல்லைன்னா உங்கள் பூஜையில் கூட நீங்கள் வச்சிருக்கலாம். இதை 11 நாள் மட்டும் வச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் இந்த 11 நாளில் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கரன் ஹர ஹர சங்கர. நன்றி.